அனுப்பப்படுகிற நன்மைகள் என்கிற ஒரு தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து தான் உண்டாகிறது? பரலோகத்திலிருந்து, பரத்திலிருந்து உண்டாகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, வாட் எவர் இஸ் குட் and perfect is a gift coming down to us from God our Father. தமிழ்ல நான் சொல்றேன், நன்மையான பூரணமான எதுவானாலும், நன்மையான பூரணமான எதுவானாலும் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிற பரிசு என்று எழுதப்பட்டது. ஆமென். பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசு. எனக்கு அன்பானவர்களே, இப்ப எந்த ஒரு நன்மையும் தானாய் நமக்கு வந்து விடுகிறது அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டால்தான், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தால்தான் அது நமக்கு வரும். நாம் பெற்று அனுபவிக்கிற சகல நன்மைகளும் பரத்திலிருந்து அனுப்பப்பட்டவை. ஆமென். ஆமென். நாம் அனுபவிக்கிற எல்லா நன்மைகள் எங்கிருந்து அனுப்பப்பட்டவை? பரத்திலிருந்து அனுப்பப்பட்டவை. ஸ்தோத்திரம். அப்ப பிதாவிடத்திலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற நன்மைகள் எவை எவை என்பதை குறித்து நாளை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் அருளிய சொல்லி முடியாத பரிசு அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸ்தோத்திரம். விவரிக்க முடியாத பரிசு. பிதாவாகிய தேவன் அருளிய சொல்லி முடியாத அல்லது விவரிக்க முடியாத பரிசு தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பிதாவானவர் அனுப்பி வைத்த பரிசு. ஆமென். நமக்காக அனுப்பி வைத்த பரிசுதான் விவரிக்க முடியாத ஒரு பரிசு. இயேசு கிறிஸ்து சுயமாய் வரவில்லை. பிதாவாகிய தேவனை அவர் என்ன செய்தார்? உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் இயேசு. ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆமென். அவரே என்னை அனுப்பினார், நான் சுயமாய் வரவில்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Jesus has not come of himself, but God sent him. அவரை அனுப்பினார்.